தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் 120 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்த பயணம் 3 மாதங்கள் 25 நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயம் முதல்வராக கூட வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக தற்பொழுது செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றும் பார்க்கப்படுகிறது. கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறார். தற்பொழுது சமீபத்தில் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்தார். அது சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவியது. இதற்கான மன்னிப்பையும் அவர் கேட்டிருந்தார். இதிலிருந்து நிச்சயம் அதிமுகவுடன் கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும் என்றும், தேர்தல் முடிந்த பிறகு வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்பை நாம் பார்க்கும் பொழுது அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி உருவாகினால் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் துணை முதல்வராக கூட விஜய் அவர்கள் போட்டி போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் பன்னீர்செல்வம் அவர்களும் தற்பொழுது விஜய் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். அனைத்தையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்ட நிலைமை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகப்பெரிய அளவிலான பரபரப்பையும் இது ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உருவாகுமா? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய 2 ஆண்டில் 10% மேலான ஓட்டு வங்கியை பெற்றுள்ளார் என்ற தகவலையும் நாம் பார்த்திருந்தோம். அதிமுகவுடன் கூட்டணி மட்டும் அறிவித்தால் போதும், சுமார் 60 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதிமுக. இதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் மாற்றமாக ஏற்படுத்தும்